ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய. கார்த்திகை சோமவாரம், இரண்டாவது திங்கட்கிழமை, கார்த்திகை மாதத்திலே வருகின்ற இரண்டாவது திங்கட்கிழமை. கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுக்குரிய அற்புதமான ஒரு நாள். இந்த கார்த்திகை சோமவாரத்திலே முழுதாக விரதம் இருந்து சிவபெருமானை தரிசித்து அன்று நாள் முழுவதும் பட்டினி இருக்க வேண்டும். ஒன்றும் சாப்பிடாமல் சிவனுடைய நாமத்தை சிந்தையிலே நிறுத்தி சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே என எப்போதும் சிவபெருமானையே நினைத்து சிவபெருமானுடைய பதிகங்களை எல்லாம் பாடி சிவனை வணங்கி துதிப்போருக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்கும். இது சத்தியமான உண்மை. கார்த்திகை சோமவாரத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு உண்டு. மேலும் இந்த கார்த்திகை மாதத்திலே வருகின்ற சுவாதி நட்சத்திரம், கார்த்திகை சுவாதி நரசிம்மருக்கு மிக மிக விசேஷம். அன்றைய நாளிலே நரசிம்ம வழிபாடு என்பது நமக்கு மோட்சத்தை தரும். இந்த கார்த்திகையிலே தான் குச்சேலனுக்கு கண்ணன் வறுமையை தீர்த்து வைத்த மாதம். இப்படி கார்த்திகை மாதத்துக்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்கின்றது. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கார்த்திகை சோமவார வழிபாடை எப்படி செய்ய வேண்டும். நான் முன்பே சொன்னது போல இன்றைய நாளிலே விரதம் இருந்து சிவபெருமானை வணங்க வேண்டும், அன்னதானம் அளிக்க வேண்டும். நாம் உண்ணாவிட்டாலும் சிவன் அடியார்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும். இந்த கார்த்திகை சோமவாரத்திலே அது மிக மிக விசேஷம். முடிந்தால் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மனையும் தரிசனம் செய்யுங்கள். இந்த கார்த்திகை மாதம் என்பது கார்த்திகை முழுவதும் தீபம் அன்று மட்டும்தான் சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்று இல்லை. கார்த்திகை சோமவாரங்கள் மிக சிறப்பு. கார்த்திகை மாதம் முழுக்கவே சிவ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதம். ஆகவே இன்றைய நாளிலே உங்களால் முடிந்தால் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்யுங்கள்.